வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம டொமேட்டோ சாஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி தான் எடுத்திருக்கேன். 4 பழம் தான் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் தண்ணியில போட்டு நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு ஃபர்ஸ்ட் நாம இதை 2 கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே 2 கட் பண்ணியாச்சு. இப்போ இதை குறுக்க கட் பண்ணி இதுல உள்ள அந்த நரம்பை எடுத்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா அழகா தனித்தனியாக கட் பண்ணியாச்சு. அதில் உள்ள அந்த நரம்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் வேற ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் போடுறதுக்கு 4 பூண்டு நல்லா கொஞ்சம் பெரிய பல்லா இருக்குது. இதை தோலை உரித்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே தோலை உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். தோலை உரிச்சிட்டு கட் பண்ணதை. அடுத்ததாக 2 சின்ன வெங்காயம், இதையும் கட் பண்ணிட்டு இது கூட போட்டுடலாம். இப்போ நாம் இதை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கூட வேண்டியதில்லை. இந்த தக்காளியில் உள்ள தண்ணி சத்தே போதும். இதை கொண்டு இதை வேக வச்சுடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. அவ்வளோ சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்குங்க. இன்னும் லைட்டாக வேகட்டும். இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆற வச்சு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். அடுத்ததான் நான் வந்து பாதி தான் லெமன் எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி கூட புளிஞ்சு ஊற்றிடலாம். இப்போ இதை நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம். சுத்தமாக நைஸாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா இப்படியே வந்து பண்ணிட்டோம்னா மேலே சக்கையும் அடியில் அந்த சாரும் இறங்கிடும். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா எடுத்தாச்சு சுத்தமாக. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா திக்காக இருக்கு. இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வர்றது மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். முன்ன இருந்ததை விட இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். ஓகே, சூப்பரான டொமேட்டோ சாஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.